ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய புது கேரக்டர்ஸும் இன்வால்வ் ஆவாங்க. முக்கியமான கேரக்டர்ஸோட நேமை மட்டும் நான் உங்களுக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன், அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 6. இப்போ நமக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி காமிக்கிறாங்க. லியாம்கிற 12 வயசு பையன் உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆகி வந்திருப்பான். அவன் மேஜிக்ல ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டா இருந்து ஒவ்வொரு மேஜிக்கா குயிக்கா கத்துக்கிட்டு இருக்கான். ரேமண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவனுக்கு மாஸ்டரா இருந்து இன்னும் நிறைய மேஜிக்கா கத்து கொடுத்துருந்துருப்பாரு. அதுக்கப்புறமா லியாம் ஒரு அட்வென்ச்சரர் ஆகி நிறைய மான்ஸ்டர்ஸை வேட்டையாடி இருப்பான். அவன் கான்ட்ராக்ட்ஸ் மூலியமா மத்தவங்க எவால்வ் பண்ண முடியும். ரேடான்கிற டிராகனை மீட் பண்ணி அது கூட ஒன்னா இருப்பான். பிக்ஸிஸை எவால்வ் பண்ணி எல்ஃபா மாத்தும் போது அவங்களுக்கு லேண்டை தேடும் போது தான் ஹோலி லேண்டை கண்டுபிடிக்கிறான். இப்போ லியாம் ஒரு நேஷனையே பில்ட் பண்ணி அதுக்கு ஒரு லீடரா மாறிட்டான் அப்படின்னு நமக்கு ரீகேப்பை காமிக்கிறாங்க. மானாஸ்டோனை யூஸ் பண்ணி மேஜிக்கை நம்ம ஹீரோ ரெக்கவர் பண்ணிட்டா. இந்த கார்டியனை கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவோ பிரின்சஸும் சரின்னு சொல்றா. சரி, நான் இப்போ வில்லேஜுக்கு போறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. பக்கத்து நேஷன் மூமெண்ட்ஸையும் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அவளை நம்ம ஹீரோ வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம ஹீரோ வில்லேஜ்க்கு வந்து பார்த்தா வில்லேஜோட பில்டிங்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. மிஸ்டர் லியாம், கிறிஸ் கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டேன் இங்க பக்கத்துல ரோல்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அவங்களால பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு ரெய்னா சொல்றா. பட் அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணா அவங்களோட ஸ்ட்ரென்த் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் ஹியூமன்ஸும் இந்த இடத்த தேடி வந்துட்டே தான் இருக்காங்க அப்படின்னு ரெய்னா சொல்றா. ஓகே, ட்ரோல்ஸ் எப்படியாச்சும் நான் நம்ம பக்கம் ஹெல்ப்புக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த புல்லு முளைக்காத இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் பாக்குறான். நினைச்சது சரிதான், இது அயன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ட்ரோல்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வருது. நீ யாரு அப்படின்னு கேட்கவும் என் பேரு லியாம், நான் நேஷனை பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் ஜாயின் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். ஹியூமன்ஸ் நிறைய போய் நம்ப முடியாது அப்படின்னு அந்த ட்ரோல் லீடர் சொல்லவும் ஆல்ரெடி எல்ஃபோ வேர்வல்ஃபோ ஜாயின் பண்ணிட்டாங்க, நீங்களும் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே அந்த ட்ரோல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சைஸுக்கு தகுந்தபடி அட்டாக்கோ ஹெவியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ட்ரோலை காயப்படுத்த நம்ம ஹீரோக்கு விருப்பம் இல்ல. அப்ப நம்ம ஹீரோட கால் ஒரு இடத்துக்குள்ள மாட்டிக்கிடுது. இதான் சான்ஸ் அந்த ட்ரோல் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போனோம். பின்னாடி இருக்கிற ட்ரோல்ஸ்லாம் பயந்துட்டு இருக்காங்க. டைமுக்கு நம்ம ஹீரோ அந்த டிராகன் ஆர்மரை போட்டு தப்பிச்சிருந்தான். டைரக்டா அந்த அடி அமலப்பட்டாலும் பெருசா வழி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான் அப்படிங்கிற பேர்ல அந்த ட்ரோலுக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்களுக்கும் அடிபட்டு இருக்கு. இப்பதான் அந்த பாஸ் அதை நோட்டீஸ் பண்றான். அட்டாக் நான் டாஷ் பண்ணாததுக்கு காரணம் பாருங்க அவங்க மேல விழுந்துடக்கூடாதுன்னு டக்குன்னு நான் ப்ரொடெக்ஷன் ஷீல்ட அந்த ஓகர்ஸ் மேலேயோ போட்ட நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஸ்ட்ராங், நல்லவன், நீ சொல் கேட்க அப்படின்னு அந்த பாஸ் சொல்லுது. நான் புதுசா ஒரு நேஷனை பில்ட் பண்றேன், அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும், ஸோ எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆளுங்க தேவை நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்கு நாங்கன்னு கேட்கவும் ஃபியூச்சர்ல இந்த நேஷனுக்கு இன்னும் நிறைய மக்கள் வருவாங்க, அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண அவங்கள மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்க தேவைன்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் ஒன் வில்லேஜ் காட்டு அப்படின்னு அந்த பாஸ் சொல்லவும் சரி நம்ம ஹீரோ எல்லா ட்ரோலையும் டெலிபோர்ட் பண்றான். டெலிபோர்டேஷன் மேஜிக்கை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. நீங்க என்ன பண்றன்னு கிறிஸ் கேட்கறா. யார் இந்த பொண்ணுன்னு கேட்கவும் டேய் மீட் ஹெட், இது நான் தாண்டான்னு சொல்லவும் ஓ கராடி லேடி நம்ம சொல்லவும் நான் ஒன்னும் கராடி இல்ல ஒல்ஃபனவை அட்டாக் பண்ணா ஒரே அடிக்க அந்த பாஸ் கீழே விழுறான். இவனை அப்பப்ப நான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்றா. நீங்க ஃபைட்டிங் படிஸா நம்ம ஹீரோ கேட்கறேன். டேய் மீட் ஹெட், அதுக்குள்ள என்னடா இவ்வளவு வீக் ஆயிட்டான்னு கேட்கவும் நீ தான் ஸ்ட்ராங் ஆயிட்ட, ஃபேமிலியர் கான்ட்ராக்ட்ல நீ எவால்வ் ஆயிருக்க நம்ம ஹீரோ சொல்றான். என் மாஸ்டர்னால அப்ப நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேனா, ஹே மீட் ஹெட் அப்படின்னா நீ அவர் கூட ஃபேமிலியர் கான்ட்ராக்ட் போட்டு ஸ்ட்ராங் ஆகு, ஜெயிச்சவங்க சொன்ன ஒரு விஷயத்த தோத்தவங்க கேட்கணும்னு சொல்லவும் சரின்னு அந்த ட்ரோலு ஃபேமிலியர் கான்ட்ராக்ட போட்டுக்கிறான். காய் எப்படி நம்ம ஹீரோ இவனுக்கு பேர் வைக்கிறான். பொழுது நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக மாறிவிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். அவன் பேசுறது ஃப்ளூலண்ட் ஆயிடுச்சு, பட் எதுக்கு தோய தமிழ்ல பேசுறான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ கிறிஸும் காயும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபைட் ரொம்பவே இன்டென்ஸா தெரியுது. எனக்கு மேபி அது விளையாட்டா தெரியலாம், பட் இது ஒரு ஹை லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். பாஸ் லெஜெண்டரி கிகாஸ் மாறிட்டாரா அப்படின்னு ட்ரோல்ஸ் பாக்குது. ஸோ ட்ரோல்ஸ் இவால்வ் ஆனா கிகாஸா மாறாங்க. நம்ம ஹீரோவும் மற்றவங்களுக்கும் பேரை வச்சு எல்லாத்தையும் மாத்தி விடுறான். அந்த அயன் வார் இருந்த இடத்துல இந்த ட்ரோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எல்லா மெட்டல்ஸையும் அவன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். கிறிஸும் பாறைகளை தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஒன்னால இந்த வேலைலாம் பண்ண முடியாது, விட்டுரு அப்படின்னு சொல்லி காய் சொல்றான். இந்த வேலைக்கு தான் மசில்ஸ் கொண்ட நாங்க இருக்கோம், நம்ம ஹெல்ப் பண்ணா இதனால நான் உன்ட்ட தோத்து போயிட்டேன்னு நினைக்காதனவா ஓடுறா. மாஸ்டர், இந்த பாறையை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு காய் கேட்கவும் மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறான்னு ஸ்பிரிட்ஸை யூஸ் பண்ணி ஃபார்னஸை கிரியேட் பண்ணி மெட்டல்ஸை தனியா பிரிச்சு எடுக்கிறான். கோல்டு, காப்பர், சில்வர் போக மித்ரிலும் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. மித்ரில் கிடைக்கிறது ரேரு, இது கிடைச்சதே உனக்கு பெருசுன்னு அந்த டிராகன் சொல்லுது. மித்ரில் இல்லாமையும் மேஜிக் ஆர்மரை கிரியேட் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். மற்ற மெட்டல் ஸ்ட்ராங்கா இருக்காது, அது ஃபெயிலியர்ல தான் முடியும் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும் பட் ட்ரை பண்ணி பார்க்காம எப்படி தெரியும், ஃபெயிலியர்ன்றது ஜஸ்ட் சக்சஸ் இல்ல அவ்வளவுதான். மேஜிக்கும் அதே மாதிரி தானே, ட்ரை பண்ண தான் சக்சஸ் ஆகும் நம்ம ஹீரோ சொல்லவும் நினைச்ச மாதிரியே அவன் கூட வந்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு அந்த டிராகன் ஸ்மைல் பண்ணுது. இப்போ மோல்ட நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண சொல்லி அதுக்குள்ள ஹோலி மேஜிக்கை செலுத்துறான். டிராகன் பவரை செலுத்தும் போதே நம்ம ஹீரோ அது கூட ஃபெமிலியர் கான்ட்ராக்டையும் போட்டு அதுக்கு ஒரு நேமோ கொடுக்குறான். அப்படி பண்ணும்போது தான் அது ரொம்பவே பவர்ஃபுல் ஆச்சு. சன்னோட பேர் கொண்டவோம் பேர் அப்பாலோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். சேம்க்கு தகுந்தபடி நம்ம ஹீரோ பேர் கொடுத்ததுனாலே அது பவர்ஃபுல்லா இருக்கு. மற்றவங்களுக்கும் அவங்க ரேஸ்க்கு தகுந்தபடி நம்ம ஹீரோ நேம் கொடுத்ததுனால தான் ப்ராப்பரா இவால்வ் ஆயிருப்பாங்க. நார்மல் மெண்டல்ல மேஜிக் ஆர்மரை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு ஆசம் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் பாராட்டுது. சன் மாதிரி இருக்கிறதுனால அப்பலோன்னு கரெக்டா நேம் வச்சாச்சு. மெட்டலோ மேஜிக்கும் நிறைய இருக்கு, பட் கரெக்டான நேம் தான் தெரியலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதே நேமையே இன்னொரு ஆர்மருக்கு வைக்க வேண்டியதானு அந்த டிராகன் கேட்டா டிகாஷன்லயே ஃபர்ஸ்ட்
டைம்க்கு தான் டேஸ்ட் நல்லா இருக்கும், செகண்ட் டைம் டேஸ்ட் கம்மியாயிரும், புது நேம் கொடுத்தாதான் பவர்ஃபுல்லா இருக்கும், நேம் வரலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு கடைசியில் ஒரு 15 சூட்டை நம்ம ஹீரோ ரெடி பண்றோம். வேரோல்ஃப் காஞ்சு, எல்ஃப் காஞ்சு, ட்ரோல்ஸ் காஞ்சு நம்ம ஹீரோ அதை பிரிச்சு கொடுக்குறோம். இவங்க அடிக்கடி சண்டை போட்டாலும் ஃபைட்னு வரும்போது இவங்களோட டீம் அப் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ரெய்னா கூட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபாரஸ்ட்ல இருந்து சவுண்ட் வருது. பார்த்தா இந்த எல்ஃப் எல்லாம் பிடிச்சி நம்ம வித்தா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சில ஹியூமன்ஸ் வந்திருக்காங்க. ரெய்னா நம்ம ஹீரோவை தடுத்துட்டு நாங்களே இதை பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மீனா அப்படின்னு ஒரு எல்ஃபை கூப்பிடுறா. அவ காதல எதையோ சொல்லவும் இப்ப அந்த மீனாவும் சரி அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்திருக்கிற அந்த லீடரோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச விடுறா. எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள அடிச்சு போடுறா. ஆர்மர்னால எல்ஃப்ஸ் இப்ப தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ண கத்துக்கிட்டாங்க. அப்ப நான் இன்னும் நிறைய ஆர்மர் செய்யணும், பட் நேம் இல்லையே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. யாரும் ஆசையாதீங்க, இல்ல இந்த சின்ன பையன் கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திருட நம்ம ஹீரோவை பிடிக்கவும் யாருமே கண்டுக்கிடல. டே நான் அவனுக்கு காமெடி பண்ணல நம்ம சொன்னா. மேஜிக் மிசைல்னு ஒரே பஞ்ச்ல நம்ம ஹீரோ அவனுக்கு கீழே விழ வைக்கிறான். மாஸ்டரோட அடிதான் அவனுக்கு பயங்கரமா வலிச்சிருக்கும் அப்படின்னு இந்த ட்ரோல் சொல்லுது. மத்த எல்லாரும் அங்க இருந்து ஓடி போயிருந்தாங்க. இப்போ வாட்டர் ஸ்பிரிட்ஸ் நம்ம ஹீரோ சமன் பண்றான். இந்த சீ வாட்டர்ல இருந்து சால்ட்டை தனியா பிரிச்சடுங்க, நல்ல தண்ணியை தனியா ஸ்டோர் பண்ணி வைங்க நம்ம ஹீரோ சொல்றான். வில்லேஜுக்கு சால்ட்டும் நல்ல தண்ணியும் தேவை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா ஒரு ஸ்பிரிட் நம்ம ஹீரோவை பாக்குது. நான் தான் நீங்க ஃபர்ஸ்ட் இவால்வ் பண்ண ஸ்பிரிட் அப்படின்னு அது சொல்லுது. என்னோட வேர்ல்ட் ரொம்பவே எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, ஹியூமன் டோல்ஸை பாசஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்பிரிட் மோனார்க் என்ன திட்டுவாரு அப்படின்னு அது சொல்லவும் ஸ்பிரிட்ஸ்க்கு மோனார்க் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னது ஆப்ஜெக்ட்ஸை பொசஸ் பண்ணுவியா நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த வேர்ல்டுல நிறைய ஆப்ஜெக்ட்ஸை ஸ்பிரிட்ஸ் பொசஸ் பண்ணியிருக்கோம், அதனாலயும் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி வா சொல்லவும் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு அவனோட இன்கான்டேஷனை யூஸ் பண்ணி இந்த ஸ்பிரிட்டை இவால்வ் பண்றா. அந்த ஸ்பிரிட் இன்னுமே பவர்ஃபுல்லா மாறுது. இப்போ அந்த ஸ்பிரிட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சிலையை வந்து நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். அதை ஒரு ஆர்மரா நம்ம ஹீரோ மாத்துறான். இப்போ அந்த ஸ்பிரிட் அந்த ஆப்ஜெக்ட்டை பொசஸ் பண்ணுது. ஹை லெவல் ஸ்பிரிட் பொசஸ்ட் மேஜிக் ஆர்மரை நம்ம ஹீரோ ரெடி பண்ணிருக்கோம். இதே மாதிரி ஃபயர் அண்ட் எர்த்தையும் வச்சு நம்ம ஹீரோ ஒரு ஆர்மரை ரெடி பண்ணி 3 ரேஸோட லீடருக்கும் நம்ம ஹீரோ கொடுக்குறோம். இந்த ஆர்மர் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு, தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்றாங்க. பட் இது எங்க எனர்ஜியை ரொம்ப ட்ரெயின் பண்ணுது, கூடிய சீக்கிரம் நாங்க இதை ஹேண்டில் பண்ண கத்துக்கிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா மாறுவேன் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. இதை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஆர்மரை எப்படி கிரியேட் பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆல்ரெடி இந்த ஆர்மரை வச்சு ஒரு நேஷனையே கைப்பற்ற முடியும், பட் லியாம் அதை பத்திலாம் திங்க் பண்ணாம ஆர்மரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங் தான் அந்த டிராகன் யோசிக்குது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இப்போ நம்ம ஹீரோ அவனோட நேஷனோட பவரையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இந்த நேஷனுக்கு எதிராக இப்போ யாராச்சும் வாரையே ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம ஹீரோவால ஹேண்டில் பண்ண முடியும். பட் அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ண போறா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.